வெல்கம் டு விண்மீன் தேசம். ஒரு பெரிய வீட்டில் ஒரு கழுகு ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. இந்த கழுகுக்கு குருவிகள்னால் ரொம்ப இஷ்டம். அதனால் அதே வீட்டுக்கு பக்கத்தில் குருவிகள் வாழ்கிறதுக்கு ஒரு அழகான வீடை செஞ்சு வச்சிச்சு இந்த கழுகு. ஒரு நாள் அந்த பக்கமாக போன ஒரு குருவி அந்த வீட்டை பார்த்து, அடடா நல்ல அழகான வீடாக இருக்கே, யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார? பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருக்கு, அங்கே போய் கேட்போம். குருவி கழுகார வீட்டுக்கு போச்சு. போகும்போதே கழுகாரம் வெளியே வந்துச்சு. கழுகாரே, இந்த வீடு உங்கள் வீடா? தொந்தரவு செஞ்சிருந்தா மன்னிக்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த அழகான வீடு யாருடைய வீடு என்று குருவி கேட்டுச்சு. கழுகாரதுக்கு, அந்த வீட்டில் யாரும் இல்லை, அந்த வீடு நான் தான் செஞ்சு போட்டேன். உனக்கு இஷ்டம்னு நீ அங்கே தங்கு, உன்னை பார்க்குறதுக்கும் நல்ல குருவி மாதிரி இருக்க என்ன கழுகாரம் சொன்னிச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டு குருவியும் அந்த வீட்டில் வாழ ஒத்துக்குச்சு. கழுகுக்கு நல்லா சமைக்க முடியும். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு காகம் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்துச்சு. கழுகோட சமையல் வாசனை எச்சு ஊற வச்சிச்சு காகத்துக்கு. ஆனால் கழுகு இறைச்சிக்கு பக்கத்திலே இருந்ததால் ஒரு துண்டு இறைச்சி கூட திருட முடியலை. பிறகு காகத்துக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. பக்கத்து வீட்டில் வாழ்கிற குருவியோட நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம்னா கழுவோட சாப்பாடை சாப்பிட முடியும் என்று நினைச்சு கொஞ்ச நாள் போனதும் குருவியோட நண்பராச்சு காகம். குருவியின் வீட்டிலேயே தங்கியும் விட்டது காகம். இப்போது குருவியும் காகமும் நல்ல நண்பர்கள். கழுகு காகத்தை விரட்டவும் இல்லை. ஒரு நாள் கழுகுக்கு இறைச்சி கொஞ்சம் கிடைச்சது. இந்த விஷயம் காகத்துக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு குருவியை பார்த்து காகம், நண்பரே, எனக்கு இன்னைக்கு ரொம்ப வயிற்று வலி, நீ போய் உணவு தேடி சாப்பிட்டு வா, என்னால் இன்னைக்கு வர முடியாது, வலி குறைஞ்சது வேணும்னா நான் பிறகு போகிறேன் என்று சொன்னிச்சு. குருவியும் காகத்தை சந்தேகப்படாமல் காகம் சொன்னது உண்மைன்னு நம்பி அது சாப்பாடு தேட போச்சு. கழுகு சமைக்க ஆரம்பித்ததும் சரியான வாசனை வந்தது. காகத்தை அந்த வாசனை பொறுமையாக இருக்க விடலை. கழுகு எப்படா அந்த இடத்தை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தது காகம். கழுகு அந்த இடத்தை விட்டு போனதும் உடனே வேகமாக பறந்து போய் இறைச்சி இருக்கிற பாத்திரத்துக்கு பக்கத்தில் போய் வேகமாக இறைச்சியையும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு காகம். அடுத்த நொடி கழுகு உள்ளே வந்தபோது இறைச்சி பாத்திரத்துக்குள்ள காகம் வாயை போட்டு கொண்டிருப்பதை கண்டுருச்சு. ஏய் திருட்டு காகமே என்று சொல்லிக்கொண்டு காகத்தை பிடிச்சிருச்சு கழுகு. பிடிச்சி காகத்தோட இறக்கைகளெல்லாம் கலட்டி போட்டு பிறகு உப்பையும் மிளகாயையும் சேர்த்து காகத்தோட உடம்புல பூசி குருவியும் காகமும் இருந்த வீட்டுக்குள்ளே போட்டுருச்சு கழுகு. சாயந்தரம் ஆனதும் வளமை போல தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு குருவி. அந்த குருவிக்கு காகத்தை அடையாளம் கொண்டு கொள்ள முடியல. அந்த காகத்தை அப்படியே பார்த்து பயந்து போச்சு குருவி. பிறகு காகத்தை பார்த்து, இப்போ என்னோட நண்பர் காகம் வீட்டுக்கு வர்ற நேரம், இந்த வீட்டில் நானும் என் நண்பரும் மட்டும்தான் இருக்கோம், அதனால தயவு செஞ்சு நீ இந்த விடத்தை விட்டு போ என்று சொன்னிச்சு. அப்போ காகம் அழுது கொண்டே தனக்கு நடந்த விஷயத்தை விவரித்து சொல்லிச்சு. காகத்தோட கதையை கேட்டு குருவி பயந்து போய் இந்த காகத்தோட இருந்தால் தனக்கும் ஆபத்து தான் என்று நினைச்சு குருவி வேற இடத்தை தேடி பறந்து போயிடுச்சு. காகம் கவலையோட அழுது கொண்டே இருந்துச்சு.